ராகினி சொன்னத மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆறாங்க காவேரி. ராகினி சொல்றாங்க, வெண்ணிலாவுக்கு ஏதோ சொத்து எழுதி வைக்க போறாங்களோ என்னமோ. பாரு காவேரி, உன்னைய டைவர்ஸ் பண்ணி அனுப்புன பிறகு வெண்ணிலாவுக்கு உண்டான உரிமைய ஸ்ட்ராங் பண்றாரு விஜய். அப்பனா வெண்ணிலா எந்த அளவுக்கு விஜய் மனசுல இருக்காருன்னு இப்ப புரியுதா காவேரி? என்னம்மா பயங்கரமா கொந்தளிச்சா? இப்ப என்ன பொங்குன பால்ல தண்ணி தொளிச்ச மாதிரி புஷ்னு ஆயிட்டா? ராகினி, நல்லா கற்பனை பண்றன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கேரியான் ராகினி, எனக்கு நிறைய வேலை இருக்கு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் கச்சிதமா பத்த வச்சுட்டேன். இனிமேட்டு எரியும் காவேரி உன் மனசுக்குள்ள நெருப்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கான்ட்ராக்ட்னு பேச்சு வருதுன்னா அது மேரேஜ் கான்ட்ராக்ட பத்தி தான் இருக்கும். விஜய் இன்னும் மறக்கல போல இருக்கு. ஒருவேளை மறந்த விஜய் வெண்ணிலாவை பார்த்த உடனே வேற மாதிரி முடிவு எடுத்துட்டாரா என்னமோ. நான் எல்லாரும் சொன்ன மாதிரி தேவையில்லாத வேலையை பண்ணிட்டேனோ என்னமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க காவேரி. கங்கா வீட்டுல எல்லாரும் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குமரனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமரன் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கறாரு குமரன். எல்லாரும் எதுக்குன்னு கேக்குறாங்க குமரன் கிட்ட. குமரன் சொல்றாரு, சொல்றேன் அத்த, எடுத்துக்கோங்க எல்லாரும். கங்கா மாத்திரம் ஸ்வீட் எடுக்கல. ஏன்னு குமரன் கேக்குறாரு. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன்னு கங்கா சொல்றாங்க. குமரன் சொல்றாரு, இன்னைக்கு நான் நல்லா நடிச்சேன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனாலதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அத்த. இங்க காரணம் தான் சொல்லிட்டேன்ல, இப்ப ஸ்வீட் எடுத்துக்க. இங்க நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஷூட்டிங் எங்க நடந்துச்சு சொல்லுங்க. ஏன் கங்கா கேக்குற? குமரன், நான் கேட்க கூடாதா? குமரன் கேக்குறாரு, அம்மாச்சி பேத்திக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க போல. பாட்டி சொல்றாங்க, அவ கேக்குற கேள்விக்கு பதில சொல்ல பாரு குமரா. குமரன் சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. கங்கா கேக்குறாங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே. குமரன் சொல்றாரு, சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப கங்கா கேக்குறாங்க, நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். கங்கா, இன்னைக்கு ஷூட்டிங் எப்பயும் நடக்கிற அதே லொகேஷன்ல தான் நடந்துச்சு. எங்க நாங்கெல்லாம் வந்தோமே அதே வீட்லயா? ஆமா கங்கா, அதே வீடுதான். சந்திரா கேக்குறாங்க, ஏன் கங்கா இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? தம்பியே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அசதியா வந்திருப்பாங்க, விடு கங்கா. கங்காவும் எல்லாரும் இருக்கிறப்ப அமைதியா இருக்காங்க. குமரன் வந்த உடனே எங்க போய் சுத்திட்டு வர்றேன்னு கேக்குறாங்க குமரனை பார்த்து. கங்காவும் குமரனும் பேசிக்கிட்டு இருக்கத காவேரி தூரத்துல இருந்து பாக்குறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இன்னைக்கு மாமா தொலைஞ்சாரு. கங்கா அந்த வீடியோவை பத்தி குமரன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அட்டைய புடிச்சு இழுக்கிறாங்க. அப்ப தூரத்துல பார்த்துக்கிட்டு இருந்த காவேரி பக்கத்துல வந்து மாமாவை காப்பாத்துறாங்க. கங்காவுக்கும் குமரனுக்கும் வாக்குவாதம் நடக்குது. காவேரி அவங்க அக்காவை சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. காவேரி குமரன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. குமரன் காவேரி கிட்ட உண்மைய சொல்லலாமா வேண்டாமான்னு குழம்பிக்கிட்டே இருக்காரு மனசுக்குள்ள. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, முடிச்ச உடனே காவேரி கிட்ட சொல்லிடுவோன்னு குமரன் முடிவெடுக்கிறாரு. காவேரி குமரன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. தாத்தா சரக்கடிக்க உட்கார்ந்துருக்காங்க. விஜய் கேக்குறாரு, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா தாத்தா? என்னடா கேக்குற விஜய்? நாங்களும்னா யார கேக்குற? தாத்தா, நானும் குமரனும் தான். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. காவேரி ஏதாவது நினைச்சுக்க போறாப்பா. பொண்ணு கங்கா வேற கோவமா இருக்கா. விஜய் சொல்றாரு, அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோப்பா. தாத்தா, அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் கூப்பிடட்டுமா? சரி விஜய். குமரன் பிரதர் கைய காட்டி குமரனை கூப்பிடுறாங்க. ஆட்டுல வேற குமரன் கிட்ட காட்டுறாரு தூரத்துல இருந்து. குமரனும் வந்து குடிக்கிறாரு. சொல்றாரு குடிச்சுக்கிட்டே, குமரன் செமையா பாடுவாரு தாத்தா. இளையராஜா சாங்னா சொல்லவே வேணாம், பிச்சு உதர்வாப்ல. என்ன குமரன் பிரதர், கரெக்டு தானே? தாத்தா கேக்குறாங்க, அப்படியா குமரா? தாத்தாவுக்கு ஒரு பாட்டு பாட. குமரன் சொல்றாரு, அப்படிலாம் நல்லா பாடிட மாட்டேன். தாத்தா சொல்றாங்க, கூச்சப்படாம பாடு குமரா. விஜய் சொல்றாரு, அப்படியே உன்னை அவுத்து விடுங்களே, கொடைக்கானல்ல செம ஃபன்னு பண்ணோம்ல, இதுல இருந்து உன்னை எடுத்து விடுங்களே. சரி விஜய், பாடுறேன், ஆனா அது ராஜா பாட்டு கிடையாது. தாத்தாவும் சரின்னு சொல்றாரு. குமரன் சொல்றாரு, ஜிவி பிரகாஷ் பாட்டு சரியா?
விஜய் சொல்றாரு, பாருங்க குமரன். குமரன் வேகமா குடிக்கிறாரு. அத தாத்தா பார்த்துட்டு, குமரா பார்த்து குடிப்பா. குமரன் பாட ஆரம்பிக்கிறாரு. கேட்டுட்டு 3 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. காவேரி அந்த சத்தத்தை கேட்டு வர்றாங்க. தாத்தா சொல்றாங்க, வாமா காவேரி. தாத்தா ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். இப்படியே பசங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் என்ன கண்டுக்காம விட்டுருமா. விஜய் சொல்றாரு, தாத்தா எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? காவேரிக்கு நல்லாவே புரியும். காவேரி கேக்குறாங்க, குமரன் மாமா அக்காவுக்கு தெரியுமா? விஜய் சொல்றாரு, காவேரி அதெல்லாம் கோதாவரி கிட்ட நான் சொல்லிக்கிறேன் விடு. தாத்தா சொல்றாங்க, யாரா இவன் கங்காவை கோதாவரிங்கிறான். சொல்றாரு, காவேரி உட்காரு. காவேரி ஃப்ரூட்ஸ புடி, எங்களுக்கு கம்பெனியை கொடு. குமரன் சொல்றாரு, எடுத்துக்க காவேரி, ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். காவேரி கேக்குறாங்க, ஏமாமா ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு எங்கதான் போனீங்க? விஜய் குமரனை பாக்குறாங்க. குமரன் பேந்த பேந்த முழிக்கிறாரு. விஜய் கேக்குறாரு, குமரன் ஏதாவது தப்பான ரூட்டுக்கு போறாருன்னு உனக்கு தோணுதா காவேரி? தோன்றதுதான் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. குமரனை சந்தேகப்படக்கூடாதுன்னு போய் உங்க அக்கா கிட்ட சொல்லு. காவேரி, அவர் உங்க அக்காவை எவ்வளவு லவ் பண்றாருன்னு உனக்கு தெரியுமா? இது நல்லா தெரியும். என்ன பொண்டாட்டின்னா புருஷன் மேல சந்தேகம் வருமா? குமரன் சொல்றாரு, சூப்பர் பிரதர், இப்படி கேளுங்க ஆணியை அடிச்சு வச்ச மாதிரி. காவேரி சொல்றாங்க, மாமா. குமரன் சொல்றாரு, காவேரி உன்கிட்ட சொல்லிக்கிறேன், விஜய நீ கல்யாணம் பண்ணிக்க. கொடுத்து வச்சிருக்கணுமா, கொடுத்து வச்சிருக்கணும். விஜய் பிரதர் தங்கம், சொக்க தங்கம் பிரதர், நல்லா எடுத்து சொல்லுங்க பிரதர். எல்லாத்துக்குமே காவேரி என்னை பார்த்து கொடூரமா மறைக்கிறா பிரதர். பாருங்க பிரதர், இப்ப கூட மறைக்கிறா பிரதர். அத்தா சொல்றாங்க, அப்பா விடுங்கப்பா, போதும்பா. அத்தா இப்போ நான் காவேரிக்காண்டி ஒரு பாட்டு பாட போறேன். பாடு விஜய். குமரன் பிரதர், பாடட்டுமா? விஜய் பிரதர், பாடணும்னு தோணுது இல்ல, பாடு பிரதர். விஜய், நல்ல பாட்டா பாடு. ரைட்டு தாத்தா ரைட்டு. விஜய் பாட ஆரம்பிக்கிறாரு. காவேரி திகைச்சு போறாங்க அந்த பாட்டை கேட்டு. 3 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. கேட்டுட்டு காவேரி எந்திரிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் அவங்க தாத்தாவையும் பாட சொல்றாங்க. தாத்தாவும் நல்லா பாடுறாரு பழைய பாட்டா. காவேரி பெட்ரூம்ல இருந்துகிட்டு யோசிக்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்றாங்கன்னு அவங்கள விட்டா லிமிட்டை தாண்டி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்க. போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே காவேரி பெட்ரூமை விட்டு போறாங்க. ஹால்ல குமரன் படுத்திருக்காரு. விஜய் வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு. வெண்ணிலா தூங்குறாங்க. காவேரி இத பாக்குறாங்க. ஏங்க வந்து படுக்கலாம்ல அப்படின்னு காவேரி சொல்றாங்க விஜய பார்த்து. விஜய் சொல்றாரு, காவேரி வெண்ணிலாவை பாத்தியா? அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கவே கூடாது காவேரி. எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? என்ன கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா பிரின்சஸா தான் வளர்த்தாங்க. எவ்வளவு கனவு அவங்க பொண்ணை பத்தி இருந்திருக்கும்ல. இப்படி வளர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு அவங்க மேல இருந்து பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. விஜய் அழுதுகிட்டே வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜய காவேரி அழுதுகிட்டே பாக்குறாங்க. இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.